அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விப்லானந்தி. நம்ம கிளினிக்ல முதுகு தண்டோட பிரச்சனைகள், முட்டி தேய்மான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய ரொபோட்டிக்ஸ் மிஷின்ஸ் வச்சுருக்கோம். ரொபோட்டிக்ஸ் மிஷின்ஸ் மூலமாக நம்ம முதுகு தண்டோட பிரச்சனைகள், முட்டி தேய்மானம், எலும்பு தேய்மானம் இது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ரொபோட்டிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எலும்புகளோட அனாட்டமி அப்படின்னா சரீர அமைப்பை சரி பண்ணிடும். அனாட்டமி அப்படிங்கிற சரீர அமைப்பை சரி பண்ணினால் மட்டும் அந்த போனோ அந்த ஜாயிண்ட்டோ ஸ்ட்ரென்தன் ஆகாது. அதை சரி செய்ய மேலும் அந்த ஜவ்வுகள் எலும்புகளுக்குள்ளே இருக்கிற ஜவ்வுகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற ஜவ்வை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற லூப்ரிகேஷனை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தேயாமல் அந்த சரீர அமைப்பை பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் ஜவ்வு ஸ்ட்ரென்தனாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சரி செய்ய முடியும். ஜவ்வை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம கிளினிக்கில் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கோட்டக்கல்லேருந்து ஆயுர்வேதா டாக்டர்ஸ் வாரம் சண்டேஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஜானு பஸ்தி, கிரீவா பஸ்தி, கடி பஸ்திங்கிற மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜானு பஸ்தி, உதாரணத்துக்கு ஜானு பஸ்தி அப்படின்னா என்னென்னா, இப்போ முட்டி தேய்மானத்தை நம்ம ரொபோட்டிக்ஸ் மூலமாக அனாட்டமிக்கலி சரி பண்ணிடுறோம். அந்த உள்ளே இருக்கிற ஜவ்வை சரி பண்ணுறதுக்கு மாவு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை சுற்றி போட்டுருவாங்க. அதுக்கு மேலே பல வகையான மூலிகைகள் மூலமாக காய்ச்சப்பட்ட எண்ணெய்கள் அதுக்குள்ளே ஊற்றி பல மணி நேரங்கள் ஊற வச்சு அதை ரீஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மசாஜஸ் பண்ணி கிளிங்கிற மாதிரியான ஒத்தனமெல்லாம் கொடுத்து அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஜவ்வு அந்த லூப்ரிகேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். மேற்கொண்டு தேயாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ரொபோட்டிக்ஸ் மூலமாக ரீஸ்டோர் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். இதே கழுத்து பகுதியில் தேய்மானமாக இருந்தால் நம்ம ரொபோட்டிக்ஸ் மூலமாக அந்த அனாட்டமியை சரி செஞ்சுட்டு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுங்கக்கூடிய கிரீவா பஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதே முதுகு தண்டுவடத்தில் இடுப்பு பகுதியில் இந்த பிரச்சனைகள் நடந்திருந்தால் ரொபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு கடிபஸ்திங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதனால் அந்த ஜாயின்ஸ்குள்ளே இருக்கிற ஜவ்வை லிகமெண்ட்ஸை நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுது. அது போக அதிநவீன கருவிகள் கொண்டு நம்ம இருக்கிற வலிகளெல்லாம் மசாஜ் தெரப்பிஸ் மூலமாக வலிகளை சரி செஞ்சு கொடுக்குறோம். அது போக நம்ம கிளினிக்கில் டெய்லி 1 hour பக்கம் எக்ஸசைஸ் தெரப்பி செஷன்ஸ் வச்சுருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில்ஸை லிகமெண்ட்ஸை நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். மேற்கொண்டு தேயாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். உங்கள் உடம்புல வலி தேய்மானம்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் வாங்க, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தரோம். நன்றி.